الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم اللهم حبب إلينا المدينة كحبنا مكة وأشد اللهم بارك لنا في صاعنا وفي مدنا وصححها لنا وانقل حماها إلى الجحفة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியார்களே, தாய்மார்களே, என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக என்னுடைய சலாத்தை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய 6வது வாரமாக இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களினுடைய தொந்தரவின் காரணமாக வேறு வழியின்றி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து சேர்ந்தார்கள். மதீனாவில் அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருந்து முதலாவது செய்த பணி மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டினார்கள். தொடர்ந்து மதீனாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய தலைமையிடமாக கட்டமைக்க வேண்டும். மஸ்ஜித் நபவியை அந்த தலைமை இடமாக ஆக்கி ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒன்று கூடக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவி என்ற மதீனா பள்ளிவாசல் ஆனது. தொழுகை மட்டுமல்ல, எந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருந்தாலும், கல்வியை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அனைத்திற்கும் உண்டான ஒரு கேந்திரமாக மஸ்ஜித் நபவி மதீனா பள்ளிவாசல் திகழ்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிற்கு வந்த புதிதில் அந்த மதீனாவினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், மதீனாவாசிகளுக்கு, மதீனா வந்தவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புதிய ஊரினுடைய அந்த சூழ்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு. இப்படியான சஹாபாக்கள் இந்த மதீனாவினுடைய சீதோஷ்ண நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ சஹாபாக்களுடைய இந்த சூழ்நிலையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சூழ்நிலையை சொல்லுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி மதீனாவிற்கு வந்த உங்களுடைய தோழர்களுக்கு மதீனாவினுடைய சூழ்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்களாம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் இந்த மதீனாவை எங்களுக்கு பிரியமானதாக நீ ஆக்கு, மதீனாவை எங்களுக்கு நேசத்திற்குரியதாக நீ ஆக்கு. கஹப்பினா மக்கத்தை,
மக்காவை எப்படி நாங்கள் நேசித்தோமோ அதே போன்று இந்த மதீனாவை எங்களுடைய நேசத்திற்குரிய பூமியாக நீ ஆக்கு. மக்கா நாங்கள் பிறந்த ஊர், எங்களுடைய சொந்த ஊர், அதனால் நாங்கள் அதை நேசித்தோம். அதே போல் இந்த மதீனாவையும் எங்களுக்கு நேசத்திற்குரிய பூமியாக யா அல்லாஹ் நீ ஆக்கு என்று துஆ செய்தார்கள். அஷத்தோ அல்லது அதைவிடவும் இன்னும் அதிகமான பிரியத்தை, மக்காவை நாங்கள் நேசித்ததை விடவும் அதிகமாக மதீனாவை நேசிக்கக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கு என்று துஆ செய்தார்கள். தொடர்ந்து இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ சாயினா வ ஃபீ முத்தினா, இந்த மதீனாவினுடைய அளவையிலையும் நிறுத்தல்கள்லையும் நீ எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ ஸஹீஹா லனா, இந்த மதீனாவை எங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊராக ஆக்கு. இந்த மதீனாவில் எங்களுக்கு நோய் பிடித்த ஊராக ஆக்கிவிடாதே. வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஹ்ஃபா, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய வியாதி நோயை காய்ச்சலை நீ ஜுஹ்ஃபா என்ற பகுதிக்கு நீ திருப்பி விடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்குது. அப்போ இந்த துஆவிற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். ரஐத்து இம்ரஅத்தன் சௌதா, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கருப்பு நிற பெண்மணி, சாயிரத்த ரசி தலைவிரி கோலமாக ஒரு கருப்பு நிற பெண்மணி, ஹரஜத் மினல் மதீனத்தி, இந்த மதீனாவின்ற ஊரிலிருந்து வெளியேறுகின்றாள். ஹத்தா காமத் பி மஹி அத்த ஃபஅவ்வல்து அன்ன வபா அல் மதீனத்தி நுகீல இலா அல் மஹிஆ வஹியல் ஜுஹஃபா. என்னான்னு சொன்னால், நான் ஒரு கனவு கண்டேன், கருப்பு நிறத்தில் ஒரு பெண்மணி தலைவிரி கோலமாக இந்த மதீனாவிலிருந்து வெளியேறி ஜுஹஃபா என்ற பகுதிக்கு அவள் செல்லுகிறாள். அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மதீனாவை பிடித்திருந்த காய்ச்சல் என்ற முசீபத் மதீனாவிலிருந்து வெளியேறிவிட்டது. இனிமேல் இந்த மதீனா உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும், மதீனா என்பது தையிபாவாக இருக்கும், பரிசுத்தமான ஊராக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ஆக இப்படி மதீனாவின் சூழ்நிலை சஹாபாக்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் சஹாபாக்கள் அதை பொருந்தி கொண்டார்கள். அடுத்து மதீனாவினுடைய சூழ்நிலைகளை பார்க்கின்றார்கள். மதீனாவை சுற்றி யூதர்கள் இருக்கிறாங்க. ஏன் இந்த யூதர்கள் மதீனாவை சுற்றி வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடைசியாக வரக்கூடிய தூதர் மதீனாவிற்குத்தான் வருவார், அந்த தூதரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் அந்த யூதர்கள் வந்தார்கள். ஆனால் எப்போது அந்த தூதரை அல்லாஹ் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, யூதர்கள் கடைசியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா தூதர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், பனு இஸ்ராயில் சமுதாயத்தில் அனுப்பினான். அதே மாதிரி நம்முடைய பனு இஸ்ராயில் சமுதாயத்தில் தான் இந்த கடைசி தூதரையும் அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி அந்த யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். பனு இஸ்ராயில் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பிள்ளைகளில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த அவர்களுடைய வழித்தோன்றலில் வரக்கூடியவர்களுக்கு பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் வந்தவங்க தான் அரபு சமுதாயம், அரபியர்கள். அப்போ பனு இஸ்ராயில்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் வந்தவங்க. அந்த கூட்டத்தில் தான் நபியை அல்லாஹ் கடைசி நபியாக அனுப்புவான் என்று அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அரபு சமுதாயத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்களில் வரக்கூடிய அரபு சமுதாயத்தில் அல்லாஹ் நம்ம நபியை அனுப்பியதனால் நம்மிலிருந்து இவர் கடைசி தூதரை அனுப்பவில்லை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, என்ற ஒரு பொறாமையின் காரணமாக அந்த நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட நம்முடைய நபியை அந்த யூதர்கள் எவ்வளவு தெளிவாக நபி என்று அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்கள் அந்த நபியை தன் பிள்ளையை எப்படி அறிந்து கொள்வார்களோ அதைவிட அதிகமாக அறிந்து கொள்ளுவார்கள். தன் பிள்ளை எப்படி ஒரு தந்தைக்கு தெரியுமோ அதே மாதிரி அவர்கள் நபியை அறிந்து கொள்ளுவார்கள்.
யூதர்களில் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற ஒரு சஹாபி. இவங்க மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு நேராக நபி அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னவுடன் அந்த இடத்திலேயே இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹாதா கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இதே மாதிரி ஒரு சில யூதர்கள் வர்றாங்க இவங்களுக்கு பின்னால். இப்போ அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் சமுதாய மக்கள் வர்றாங்க, அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இப்போது நான் உள்ளே மறைந்து கொள்ளுகின்றேன். அவர்கள் வந்தால் அவர்களிடத்திலே என்னை பற்றி நீங்கள் விசாரியுங்கள், என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிட்டு உள்ளே போய் மறைந்து கொள்ளுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யூதர்களுடைய கூட்டம் வருகின்றது. வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுடைய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யூதர்கள் சொன்னாங்க, எங்களில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவர் சரியான தெளிவான மார்க்க அறிஞர், உண்மையை பேசக்கூடியவர், அவர் மிகச்சிறந்த ஒரு ஆலிம் என்று உயர்த்தி நல்ல புகழ்ந்து சொல்லுகின்றார்கள். இவ்வளவு தூரம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களை அந்த யூதர்கள் உயர்த்தி பேசினார்கள். இப்போ இதையெல்லாம் உள்ளே மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டில் உள்ளே இருந்து வெளியில் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதா கலிமாவை சொன்னவுடன் இவ்வளவு நேரம் மிகவும் புகழ்ந்து பேசிய அதே யூதர்கள் அப்படியே மாற்றி பேசினார்கள். எங்களில் இவர் மிகவும் கேவலமானவர், இவர் மிகவும் அறிவில்லாதவர் என்று அதே அந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் யூதர்களினுடைய இந்த பொறாமை குணம். உண்மை தெரிந்தும் கூட இந்த யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இப்போ இந்த யூதர்கள் தான் எங்கே இருக்கிறாங்க? மதீனாவை சுற்றி இருக்கின்றார்கள். இந்த யூதர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் மதீனாவை சுற்றி இருக்கின்றீர்கள், நாங்கள் மதீனாவிற்கு உள்ளே இருக்கின்றோம். எனக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ அல்லது யூதர்களாகிய உங்களுக்கோ ஏதேனும் ஆபத்து வெளியிலிருந்து ஏற்பட்டால் நாம் இருவரும் நமக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆபத்து ஏற்பட்டால் நீ எனக்கு உதவி செய்ய வர வேண்டும், உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க, எந்த ஆபத்து வந்தாலும் நாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்தார்கள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த யூதர்களோடு ஒப்பந்தம் செய்து மதீனாவில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க என்னவெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து செய்தார்கள். அடுத்தது, இப்போ மக்காவிலிருந்து எல்லா செல்வங்களையும் அத்தனை விஷயங்களையும் துறந்து விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு கூட்டம் வந்திருக்குது மக்காவிலிருந்து. இவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவர்களை மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த அன்சாரிகள் அவர்களை அரவணைத்து கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு திட்டத்தை அவர்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு மக்காவை சேர்ந்த ஒரு முஹாஜிரையும் மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரியையும் 2 சஹாபாக்களையும் இணைத்து இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்களாக ஆக்கினார்கள். இவர்கள் 2 நபர்களும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்களாக ஆக்கினார்கள். அப்போ அவருக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தங்குவதற்கும் அவர்களுடைய உணவுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கும்
நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சஹாபாக்களை சகோதரர்களாக ஆக்கினார்கள். இப்படி கிட்டத்தட்ட 90 பேரை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து விட்டார்களாம். 90 பேர் இங்கே 90 பேர், அங்கே 90 பேர், மொத்தம் 180 பேரை சகோதரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்தார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு வாரி வழங்கினார்கள் என்றால், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் பாதியை கொடுத்தார்கள், தன்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரத்தில் பாதியை கொடுத்தார்கள், தன்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகளில் பாதியை கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி சஅத் இப்னு ரபிஆ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவை சேர்ந்த முஹாஜிர் சஹாபி. இந்த 2 சஹாபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக இணைத்தார்கள். அப்போ இந்த சஅத் இப்னு ரபிஆ ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு என்னுடைய பங்கை தருகின்றேன், என்கிட்ட இருக்கிறதுல பாதி நீங்கள் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பாதி விவசாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பாதி செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு 2 மனைவி உண்டு, அந்த 2 மனைவிகளில் ஒருவரை நான் தலாக்கு விட்டு விடுகின்றேன், அவர்களுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்ற அளவிற்கு அந்த மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபாக்கள் அத்தனை விஷயங்களையும் அந்த மக்கத்து முஹாஜிர்களுக்காக தியாகம் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, தோழரே, எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு உங்களுடைய செல்வமோ உங்களுடைய தோட்டம் துறவுகளோ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு ஒன்று மட்டும் காட்டுங்க, பஜார் எங்கே இருக்குது, பஜாரை காட்டுங்க, நான் வியாபாரம் செய்து என்னை நான் கவனித்து கொள்ளுவேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சஅத் இப்னு ரபிஆ ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு போய் பஜாரை காட்டுவாங்க. கடை வீதியிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு வியாபாரம் செய்வார்கள். தனக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்களை ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்று லாபம் சம்பாதிப்பார்கள். இப்படியாக அவர்களுடைய காலம் ஆரம்பமாகிறது. மதீனாவில் அவர்களுடைய வாழ்க்கை. கொஞ்ச நாள் கழித்து இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிற்கு வருகின்றார்கள். அவர்களுடைய உடம்பில் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க, வாசனை திரவியத்தினுடைய அடையாளங்கள் தெரிகின்றது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்துர் ரஹ்மானே, என்ன விசேஷம், உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து திருமணத்தினுடைய அடையாளங்களை பார்க்கின்றேனே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அன்சாரி பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, நீங்கள் என்ன மகர் கொடுத்தீர்கள்? அடுத்த கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறது இதுதான், மகர் நீங்கள் என்ன கொடுத்தீர்கள், மகர் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, நான் 1/4 தீனார் அளவுக்கு தங்க கட்டியை நான் மகராக அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன். தங்கத்தை மகராக கொடுத்து அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டவர்களாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு துவா செய்கிறாங்க. அவர்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வதற்கு துவா செய்கின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்களுடைய துஆ என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக, அத்தனை இஸ்லாத்தினுடைய போர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு மாறிவிட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்த அந்த துஆ. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வியாபாரத்தின் மூலமாக மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார்கள். இவ்வாறாக மதீனாவிலே சூழ்நிலைகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக செல்லுகின்றது. மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். இவன் யார் அப்படின்னு சொன்னால், பிற்காலத்தில் இவன் முனாஃபிக்னா உள்ளத்தில் முஸ்லீம், அதாவது உள்ளத்தில் வெளியில் பார்க்குறதுக்கு முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொள்ளுவான். ஆனால் உள்ளத்தில் முழுக்க இறை நிராகரிப்பு தான் இருக்கும், குஃப்ரு தான் இருக்கும், காஃபிர மாதிரி தான். அந்த பக்கம் காஃபிர்கள்ட்ட போய் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு பேசுவான். இங்கே முஸ்லீம்கள் பக்கத்தில் வந்தால் தன்னை மிகப்பெரிய ஒரு முஸ்லீமை போல் வேடமிட்டு காட்டிக்கொள்ளுவான். இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். இவன்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக அந்த மதீனாவாசிகளுக்கு மத்தியிலே கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த மதீனாவாசிகள் இவனை தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அடுத்து மதீனாவின் இவனுடைய கையில் தான் பொறுப்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவனாக அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருந்தான். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எல்லா விஷயங்களுக்கும் நபியை முன்னிறுத்த ஆரம்பித்தார்கள். எனவே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுக்கு நமக்கு தலைமை பதவி கிடைக்காது, நாம் தலைவராக ஆக முடியாது என்று இவனுக்கு விளங்கிவிட்டது. எனவே நபியின் மீது இவனுக்கு ஒரு பொறாமை ஏற்படுகின்றது. இவரை இங்கே வச்சுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் நாம் தலைவராக ஆக முடியாது என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்காவினுடைய சூழ்நிலை என்னன்னு பார்த்தால், முஹம்மது அவர்கள் நம்மை விட்டும் தப்பித்து மதீனா போயிட்டாரு, இப்போ மதீனாவில் நிம்மதியாக இருக்கின்றாரு என்று அவர்களுக்கு அங்கு வயிற்றெரிச்சல். அப்போ மக்காவாசிகள் என்ன பண்ணுறாங்க, மதீனாவினுடைய தலைவராக ஆகக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னா அது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தான். எனவே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னென்னு, எங்கள்கிட்ட இருந்து தப்பித்து வந்த முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் நீங்கள் உங்கள் ஊரில் அடைக்கலம் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஊரில் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அவர்களை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, உங்களுக்கு எதிராக போர் செய்வோம், போர் செய்து உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என்ற அளவிற்கு அந்த கடிதத்தை மக்காவாசிகள் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு அனுப்புகிறான். அந்த கடிதம் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு கிடைத்தவுடன் இவன் என்ன பண்ணுறான், தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய காஃபிர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மதீனாவாசிகளோடு போர் செய்வதற்கு தயாராகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுடைய இந்த திட்டத்தை அறிந்து கொண்டு மதீனாவாசிகளுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். என்னன்னு சொன்னால், ஓ மதீனாவாசிகளை, நீங்கள் யாரை எதிர்த்து போர் செய்ய போகின்றீர்கள்? உங்களுடைய சொந்த இரத்த பந்தத்தை, உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக நீங்கள் வாளேந்தி போரிடப் போகின்றீர்களா? அவர்களையே நீங்கள் கொன்று குவிக்கப் போகின்றீர்களா? எப்படிப்பட்ட ஒரு மடத்தனத்தை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை தவிடுபடியாக்கி விட்டார்கள். நபி அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கு பிறகு அந்த மதீனாவாசிகள் அப்படியே கலைந்து சென்று விடுகின்றார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு இப்படி யோசனை வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்த கட்டத்தில் மக்காவாசிகள் என்ன பண்ணுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்காவாசிகள் வியாபாரத்திற்காக வேண்டி ஷாம் நாட்டிற்கு ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்பினார்கள். அந்த வியாபார கூட்டம் ஷாம் நாட்டுக்கு போயிட்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை கொண்டு ஊர் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகணும்னா மதீனாவினுடைய வழியில் தான் போகணும். ரிட்டர்ன் ஷாம்லேருந்து வரும்போதும் அதே பாதையில் தான் வர வேண்டியது இருக்குது. எனவே இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைக்கின்றது. மதீனா வழியாக மக்காவினுடைய ஒரு வியாபார கூட்டம் ஷாமில் இருந்து திரும்பி கொண்டிருக்கின்றது என்ற செய்தி கிடைக்கின்றது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்து, நாம் அந்த வியாபார கூட்டத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வியாபார கூட்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் நிறைய 50,000 தங்க நாணயங்கள் உட்பட லாபத்தை கொண்டு அந்த ஒட்டக கூட்டம், வாகன கூட்டம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது. 1000 ஒட்டகத்தில் எவ்வளோ பணம்னா 50,000 தங்க நாணயங்கள் அளவுக்கு பொருட்கள், செல்வங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இவை எதற்காக வேண்டி திரட்டப்பட்டது என்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் போர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த காஃபிர்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாபார கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். எனவே நாம் இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தினால்தான்
அவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய செயல் திட்டத்தை அவர்கள் நாம் தடுக்க முடியும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கின்றார்கள். அந்த வியாபார கூட்டத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் மதீனாவிற்கு போய் மக்காவிற்கு போய் சேரக்கூடாது என்ற அடிப்படையில் ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் 313 சஹாபாக்கள், அந்த 313 சஹாபாக்கள்கிட்ட வெறும் வாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா போருக்கு போகலை யாரும், ஒரு வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி அவர்கள் போகிறாங்க. அவங்கள்ட்ட 2 குதிரைகள் இருந்துச்சு, ஒரு 70 ஒட்டகங்கள் இருந்துச்சு. 313 சஹாபாக்கள் அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து கிளம்பி அந்த ஷாம் நாட்டிலிருந்து மக்காவிற்கு செல்லக்கூடிய பாதையில் போய் தடுப்பதற்காக செல்லுகின்றார்கள். அந்த வியாபாரம் ஷாம் நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த வியாபார கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு வரக்கூடிய தலைவன் யார் என்று சொன்னால் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சஹாபியாக ஆகிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த ஆரம்ப காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, வியாபார கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்திட்டு வர்றாரு. இவர் இப்போதும் காஃபிராக இருக்கின்றார். இந்த அபூ சுஃபியானுக்கு இந்த மாதிரி முஸ்லிம்கள் மதீனாவிலிருந்து இவர்களுடைய வாகன கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வர்றாங்க அப்படின்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைத்தவுடன் அபூ சுஃபியான் என்ன பண்ணுறாரு, மக்காவிற்கு அவசரமாக ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்புகின்றார். உங்களுடைய வியாபார கூட்டம் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றது. மதீனாவினுடைய வழியில் நாங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு ஆபத்து ஏற்பட இருக்கின்றது. மதீனாவைச் சேர்ந்த முஹம்மதும் அவருடைய தோழர்களும் எங்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி ஒரு படையை திரட்டி கொண்டிருக்கின்றார். எனவே எங்களுக்கு உதவிக்கு நீங்கள் ஆள் அனுப்புங்கள் என்று அபூ சுஃபியான் அவசரமாக ஒரு எச்சரிக்கை செய்தியை மக்காவிற்கு அனுப்புகின்றார். இந்த செய்தி மக்காவிற்கு கிடைக்கின்றது. மக்காவிற்கு கிடைத்தவுடன் மக்காவாசிகள் ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராக என்னதா செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகள் இதுதான் சந்தர்ப்பம் என்று மக்காவாசிகள் கொதித்தெழுகின்றார்கள். கிட்டத்தட்ட என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் இந்த முஹம்மதும் அவருடைய தோழர்களும் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுகின்றார்கள். அந்த வியாபார கூட்டத்தை ஒரு காலம் முஹம்மதிடத்திலே விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் பாதுகாப்பு அதை கொண்டு வர வேண்டும், இன்று நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற அடிப்படையில் மக்காவிலிருந்து மிகப்பெரிய ஒரு படையை அந்த காஃபிர்கள் அபூஜஹலுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 1300 நபர்கள் கொண்ட ஒரு படை தயாராகின்றது. 1300 பேர் அந்த படையில் இருக்கிறாங்களாம். இந்த 1300 பேரில் 600 பேர்கிட்ட கவச ஆடைகள் இருந்துச்சு. கவச ஆடைகள்னால் பாதுகாப்பு சேஃப்டிக்கு போடுவாங்க இல்லையா, அந்த ஆடைகள், 100 குதிரைகள், அதே போல் ஒட்டகங்கள், எக்கச்சக்கமான ஒட்டகங்கள். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அதிகமான ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 1300 பேருக்கும் சமைத்து கொடுப்பதற்கு மட்டும் ஒரு நாளைக்கு 9 ஒட்டகங்கள் அல்லது 10 ஒட்டகங்கள் அறுத்து சமைத்து கொடுக்கப்பட்டதாம். இப்போ அந்தளவிற்கு அதிகமான ஒட்டகங்களோடு மிகப்பெரிய ஒரு படையை மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்காவிலிருந்து அந்த படை அங்கு கிளம்பி தயாராக ஆகின்றது. இங்கு அபூ சுஃபியான் என்ன பண்ணுறாரு, எப்போது நம்முடைய வாகன கூட்டத்திற்கு, வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து என்று தெரிந்ததோ அவர் என்ன பண்ணிட்டாரு, மதீனாவினுடைய பாதைக்கு போகாமல் மக்காவிற்கு போகக்கூடிய பாதையில் மதீனா வழியாக போகக்கூடிய அந்த வழியை விட்டு கடற்கரை வழியாக அந்த பக்கம் தள்ளி இன்னொரு வழியாக அவர் மக்காவிற்கு செல்லக்கூடிய பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் போனதுனால இங்கு முஸ்லிம்கள் அந்த வியாபார கூட்டம் வரும் என்ற எண்ணத்தோடு மதீனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் வரக்கூடிய அந்த பிரதான பாதையில் போய் தங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வியாபார கூட்டம் இன்னொரு வழியாக ஊருக்கு போகுது. இவர்களை தாண்டி அவர்கள் பாதுகாப்பாக போயிட்டாங்க. இப்போ மக்காவிலிருந்து வந்த அந்த படை மக்காவை விட்டு கிளம்பிடுச்சு.
பாதி வழியில் வந்திருக்கும் போது அபூ சுஃபியான்கிட்ட இருந்து அடுத்த ஒரு செய்தி வருது, நாங்கள் நிம்மதியாக மதீனாவை தாண்டி வந்து விட்டோம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எங்களை எதிர்ப்பதற்கு அந்த மதீனாவிலிருந்து யாரும் எங்களை பின்தொடர்ந்து வரவில்லை, அதனால் நீங்கள் திரும்பி செல்லலாம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி 2வது லெட்டர் அபூ சுஃபியான் அனுப்புகிறாரு. இந்த கடிதம் மக்காவாசிகளுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அந்த மக்காவாசிகள் அபூ ஜஹல் என்ன பண்ணுறான், அதெல்லாம் முடியாது, நாம் கிளம்பி விட்டோம், நாம் போய் முஸ்லிம்களை ஒரு கை பார்த்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றான். எத்தனையோ பேர் சொல்லி பார்க்குறாங்க, யாருடைய பேச்சையும் இந்த அபூ ஜஹல் கேட்பதாக இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 1300 பேரில் அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்று ஒருத்தன் இருக்கிறான். அந்த அஹ்னஸ் இப்னு ஷரீக் அவன் ஜுஹ்ரா என்ற ஒரு குடும்பத்தினுடைய தலைவன். ஜுஹ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்குது, அது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி. அந்த ஜுஹ்ரா என்ற கிளை அவங்க கிட்டத்தட்ட 300 பேர் இந்த போருக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அஹ்னஸ் இப்னு ஷரீக் அபூ ஜஹல்கிட்ட பேசி பார்த்தான், நம்ம திரும்பிடுவோன்னு சொல்லி பேசி பார்த்தான். அபூ ஜஹல் கேட்குற மாதிரி இல்லை. இந்த அஹ்னஸ் என்ன பண்ணா, நல்லா இருப்பீங்க, நீங்கள் திரும்பிடுங்க, நாம் திரும்பிடுவோம், அபூ ஜஹல் கூட போக வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய ஜுஹ்ரா என்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 300 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மக்காவிற்கு திரும்பி விட்டான். மக்காவுக்கு திரும்பி போயிட்டான். இப்போ 1300 பேரில் 300 பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. மிச்சம் 1000 பேர் கொண்ட படை மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பேசி பார்க்கின்றார்கள், யாரும் சம்மதிப்பதாக இல்லை திரும்பி போகிறதுக்கு. ஒரு சிலர் வழியில்லாமல் இவர்கள் கூப்பிட்டார்களே என்ற அடிப்படையில் தான் வர்றாங்க. ஆனாலும் அபூ ஜஹல் விதி அவனை அழைத்து கொண்டு வருகின்றது. மவுத்து அங்கே இருக்குது, அதனால் அவனுக்கு விதி அங்கே அழைத்து கொண்டு வருகின்றது. இங்கே முஸ்லிம்கள் பத்ர் என்ற இடத்திலே தங்கி இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் எந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க? பத்ர் என்ற இடத்துல தங்கி இருக்கிறாங்க, வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்தவர்களாக. ஆனால் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது, வியாபார கூட்டம் அபூ சுஃபியான் வேறு பாதையில் மக்காவிற்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக சென்று விட்டார். ஆனால் மக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படை கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றது. மக்காவிலிருந்து ஒரு படை கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றது. நாம் எதிர்பார்த்தது என்ன என்றால், வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் வந்தோம். ஆனால் இப்போது நமக்கு எதிராக ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படை நமக்கு எதிராக கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கிடைக்கின்றது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கின்றார்கள். என்ன செய்யலாம்? நாம் வந்தது ஒரு விஷயத்திற்காக, ஆனால் அல்லாஹ் இன்னொன்றை நாடி இருக்கின்றான். 2 படையில் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். ஒன்று வியாபார கூட்டம், இன்னொன்று இந்த போர் செய்யக்கூடிய மக்கா படை. இந்த 2ல் ஒன்று நம்மளை சந்திச்சே ஆகணும். ஆனால் இப்போது அந்த வியாபார கூட்டம் நம்மிடத்திலிருந்து தப்பித்து சென்று விட்டது, இந்த படையை நாம் சந்திக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்கின்றார்கள். மக்காவைச் சேர்ந்த முஹாஜிர்கள் தங்களுக்கு மக்காவிலே யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அந்த காஃபிர்கள் தங்களிடத்திலே போர் செய்ய வருகின்றார்கள் என்று தெரிந்தபோது இந்த முஸ்லிம்களுக்கு தங்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் செய்திருக்கின்றார்கள், எனவே ஒரு கை பார்த்து விடலாம் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாம் அவர்களை எதிர்த்து சந்திப்போம், களத்தில் சந்திப்போம், என்ன வந்தாலும் சரி நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மதீனாவைச் சேர்ந்த அன்சாரிகள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. முதல்ல இவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க, மக்காவைச் சேர்ந்த முஹாஜிர்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எதுவும் பதில் சொல்லலை. அப்போ உடனே சூழ்நிலையை விளங்கி கொண்ட மதீனாவைச் சேர்ந்த அன்சாரிகளில் ஒரு தலைவர், ஒரு பெரிய ஒரு விஐபியாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி எந்திரிச்சு மதீனாவாசிகளின் சார்பாக, யா ரசூலல்லாஹ், நான் பேசுகிறேன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்பதை போன்று தெரிகின்றது. நாங்கள் இந்த போருக்கு நாங்கள் சம்மதிக்கின்றோமா அல்லது பின்வாங்குகின்றோமா என்று நீங்கள் எங்களை பற்றி எங்களுடைய கருத்தை கேட்பது எங்களுக்கு விளங்குகின்றது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மூசா நபி அவர்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள்
மூசா நபியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாய மக்களை பார்த்து சொன்னாங்க, அமாலிகா அப்படின்ற ஒரு கூட்டத்தை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது மூசா நபியும் அவங்களுடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் மூசா நபியை பார்த்து சொன்னாங்களாம், மூசாவே, அவர்கள் பார்க்கறதுக்கு தோற்றத்திலும் உருவத்திலும் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு முன்னால் மிகவும் சிறியவர்களாக எறும்பை போன்று இருக்கின்றோம். அவர்களுக்கு எதிர்த்து நாங்கள் எப்படி போர் செய்ய முடியும்? எனவே நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் செய்யுங்க. இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே மூசா நபியை பார்த்து, அதே மாதிரி நாங்கள் உங்களிடத்திலே சொல்லுவோம் என்று நீங்கள் நினைத்தீர்களா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் அப்படிலாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, மூசா நபியை பார்த்து அவர்களுடைய சமுதாயம் சொன்ன மாதிரி நீங்கள் போய் போர் செய்யுங்க, நாங்கள் வரமாட்டோம்னு மட்டும் சொல்லுவோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் உங்கள் உடன் இருப்போம். நீங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கடலில் குதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அதில் குதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் உங்களுக்கு வலதுபுறத்திலும் உங்களுக்கு இடதுபுறத்திலும் இருந்து நாங்கள் போர் செய்வோம் யா ரசூலல்லாஹ். இதுதான் எங்களுடைய முடிவோ, இதுதான் எங்களுடைய ஆலோசனை என்று அந்த அன்சாரி சஹாபி எழுந்து சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக ஆலோசனையின் முடிவில் அந்த எதிரிகளை எதிர்ப்பதற்கு முஸ்லிம்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தியை அந்த எதிரிகளுக்கு செய்தியாக அனுப்புகின்றார்கள். தொடர்ந்து பத்ர் என்ற மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அங்கு எதிரிகளுடைய படை, காஃபியர்களுடைய படையும் அந்த பத்ர் என்ற மைதானத்திற்கு அருகே வந்து தன் கூடாரமிட்டிருக்கின்றது. இந்த இஸ்லாத்தினுடைய முதல் போர் இந்த பத்ர் என்ற போர் தான். இஸ்லாத்தினுடைய முதல் போர் இந்த பத்ர் என்ற போர் தான். எதிரிகள் 1000 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும்தான். இந்த 313 சஹாபாக்கள் அந்த பத்ருடைய களத்தில் என்ன செய்தார்கள் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். அந்த இஸ்லாமிய வரலாற்றை முழுமையாக அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.